சரி, அடுத்து புஜி ஆனந்த் அண்ணே எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்னங்க இது? இது என்ன மாதிரியான உயிரினம் இது? ஐயோ, என்ன இது? ஏன் கடைசி வரைக்கும் ஐய சரி கருமோ. ஏங்க சத்தியமாக எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு பொதுச் செயலாளர் சொந்தமாக எழுதி ஒரு போஸ்ட் போடலை, சொந்தமாக ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அதை ஃபோட்டோ எடுத்து போடலை, விஜய் போட்டதையே ரீட்வீட் 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 ரீட்வீட். ஓ, எரிச்சலாகுதுங்க. இங்கே பாருங்கள், எரிச்சலாகுதுங்க. என்னங்க இது? சொந்தமாக ஒரு புத்தியே இல்லாத மாதிரி. சரி கருமம். சரி, இதெல்லாம் போனாலே எரிச்சலாகுது. சரி, நம்ம ஆர்எஸ்எஸ்காரர் சிடிஆர் அவருடைய போஸ்ட்டுக்கு போய் பார்ப்போமா? அவராது அம்பேத்கருக்கு போட்டிருக்காரான்னு. அவர் போடுவாரா? அதான் நான் பார்த்தேன். எம்ஜிஆர் அங்கன்வாடி ஊழியர்கள் அதெல்லாம் ஓகே, எஸ்ஐஆர் அதுக்கு போட்டிருக்காரு, அதெல்லாம் போட்டிருக்காரு. ஓகே, அதாவது கொள்கை தலைவர்களை மறந்து விட்டனர் அப்படின்னு நம்ம டைட்டில் கூட வச்சிடலாம். அது மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றத்துக்கும் இவங்க எப்போ வரைக்கும் எவனுமே வாய் திறக்கலை. எவனும் வாய் திறக்கலை. கேட்டால் அவங்க என்ன மாதிரி உருட்டுறாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பாஜக இந்துத்துவாவை உள்ளே விட்டது திமுக உள்ளே விட்டது. சரிடா, திமுக உள்ளே விட்டுச்சு, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, விட்டுருச்சு. உங்கள் ஒன்று என்ன, சரி உங்கள் அண்ணன் என்ன பண்ணிக்கிருக்காரு? வந்து எதிர்த்து அடித்து விரட்ட வேண்டியதானே? போங்கடா சங்கி கூட்டங்க அப்படிங்க, போடா அப்படின்னு விரட்ட வேண்டியதானே? நீங்கள் தானேப்பா மாற்று, நீங்கள் தானேப்பா உங்களுடைய கொள்கை எதிரி தானேப்பா, வாப்பா வந்து விரட்டுப்பானா. என்னங்கடா உங்கள் அரசியல், உங்களுடைய பித்தலாட்டத்தனம், உங்களுடைய இது, நீங்கள்லாம் மாற்று கீற்று கண்ணாடி மண்ணாடி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் நம்பணும். அதாவது அவங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்னன்னா, 234 தொகுதியில் பேசுறதுக்கு ஒரு பேச்சாளர் தான் இருந்தார், அண்ணன் ராஜ்மோகன். இன்னைக்கு 2ஆவதாக ஒரு ஆள் கிடச்சிருக்காரு, அவர் தான் நாஞ்சில் சம்பத். ஆக ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று ராஜ்மோகன் அண்ணன், இன்னொன்று நாஞ்சில் சம்பத். இவர்கள் 2 பேரில் யார் சிறந்த பேச்சாளர்கள்ன்றதான் போட்டியே. இதுதான் தவிக்கால இன்னைக்கு நடந்தது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.